பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள் எளிதாக. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஆடி தேரோட்டம் அப்படிங்கிறது தான். இங்க பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடா இருக்கு. கூட்டம் கால்ல இருந்து அவ்வளோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது பெரிய தேர் தான் வந்து திருவாரூர் தியாகராஜா வருவாரு. அதான் இங்க ரொம்ப ஃபேமஸான கோயில். வந்து 750 டன் எடுத்திருந்தாங்க. வணக்கம் மக்கள், நான் உங்கள் எஸ்கே ஃபன்மண்டு சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் ஆழி தேரோட்டம் அந்த திருவிழாவுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். அது போகிற வழி பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் திருச்சரை அப்படின்னு போகிற வழியெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா திருச்சரை கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த திருமுனைகளில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான் நான் அந்த கடன் தீர்க்கும் அந்த கோவில் அப்படின்னு சொல்கிறது. இது வழியாக போகும்போது தான் இது திருச்சரை கடந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் கடந்து குடவாசல், அதுக்கப்புறம் இந்த கோவில் குளம் அழகை அப்படின்னு பார்த்துருக்கு. ஒரு வழியாக திருவாரூர் வந்தாச்சு. திருவாரூர் ஆழித்தேரோட்டம் தொடங்க இருக்குது. பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி எல்லாமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் எந்த பக்கமாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லாத இடம் சுற்றி அது சந்துகள் கண்டுபிடிச்சி வந்து திருவாரூர் வழியாக அந்த ஆடி தேரோட்டம் அந்த இது பார்த்தோன்னே தான் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பார்க்கிங்க்கு வழியே இல்லை. வண்டியை நிப்பாட்ட வைக்கிறதுக்கு ஒரு சந்தில் நிப்பாட்டி வச்சுட்டு அதன் பிறகு அந்த ஆடி தேரோட்டத்தை நாங்கள் பார்க்க வந்தோம். ஒரு வழியாக கூட்டத்தை கடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஆடி தேரோட்டம் அப்படிங்கிறது தான். இது இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த இடத்துல வந்துட்டோம். இது 2 ஆடி தோட்டம் தியாகராஜர் அப்படின்லாம் சரியா நிறைய டீட்டெயில் இருக்கு. அந்த டீட்டெயில் இந்த ஊர்ல இருக்கிற இந்த பொண்ணுகிட்ட கேட்டுப்போம். முதல் 2 தேர் வந்து பிள்ளையார் தேர், இன்னொன்னு முருகன் தேர் வருவாங்க. பின்னாடி பெரிய தேர் தான் வந்து திருவாரூர் தியாகராஜா வருவாரு. இங்க ரொம்ப ஃபேமஸான கோயில். 750 டன் எடுத்திருந்தாங்க. இந்த தடவை தேர் வந்து கொஞ்சம் குறுக்கல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சில கடைகள்லாம் இடிக்குது அப்படிங்கறனால குறைச்சிட்டாங்க. பின்னாடி வந்து கமலாம்பாள் வருவாங்க. திருவாரூர் ஆழி தேரோட்டம் எதுக்கு அப்படின்னா இது வருஷம் நடக்கிறது. எதனால அப்படின்னா மக்களோட கோரிக்கை உள்ள இருந்து மட்டும் கேட்காம அவங்கள பார்த்து அவங்க என்னென்ன கோரிக்கை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கறத இங்க 4 வீதியும் சுத்தி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஊர்லாம் எப்படி இருக்கு, இந்த நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தியாகராஜர் வருவாரு. இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டத்துல இது மாதிரி முன்னாடியே வந்து டிராக்டர் நின்றும். அந்த டிராக்டர் அதாவது அந்த தேரை திருப்பறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு தகடானது வச்சிருப்பாங்க. அது மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட இந்த பணியாளர்கள் வந்து இந்த இரும்புல சரியான ஹீட்டாக தான் இருக்கும். அதை இறக்கி போடுவாங்க. இது மருந்து கிரீஸ் தடவி அது அந்த வழுவழுப்பா இருக்கிறதுக்கும் எந்த வித பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது அரோரான்னு சொல்லிட்டு கூச்சல் கும்பிடுவாங்க. அந்த கூட்டத்தில் இது மாதிரி விபூதி பூசி அந்த பக்தர்கள் வந்து அந்த சாமியார இருக்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்று தேரும் கிட்ட நெருங்க அந்த படம் எப்படி திரும்புது, இந்த மாதிரி இருக்குங்கிறது எவ்வளோ கூட்டங்கிறது தான் நான் இப்போ அதை காட்டிக்கிட்டு இருக்கிறது. அதாவது நிற்க கூட இடம் இல்லை. அந்த மாதிரி இந்த லட்சணத்தில் நான் வேஷ்டி வேற கட்டிட்டு போயிட்டேன். அதுவும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கல. இது முதல் தடவை நான் போகிறது. முதல் தடவைனாலும் எனக்கு வந்து அவ்வளோ மன நிறைவாகவும் இருந்துச்சு. அந்த போலீஸ் பாதுகாப்போடு பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்து கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சது. அது அவ்வளோ நெருக்கத்துலேயும் அந்த இந்த அழகான வியூவையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஆழித்தேர் அங்கே பக்கத்தில் இருக்கிறதும் அங்கே பார்க்க ஒவ்வொன்றுமே அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ருத்ராட்ச மலையை சிவனாக கொண்டு போனாங்க. அந்த இதை ரீல் போடும்போது அழகாக பாருங்கள்.